ஜானி டெப் அவர் மேல் நடந்த கேஸ் காரணமா நிறைய படங்கள்ல இருந்து அவரை ஃபயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவரும் இந்த ஃபயர் பண்ண படங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன ஃபயர் பண்ண இனிமேல் எந்த படங்களையும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுல ஒரு படம் தான் நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த, ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன். ஸோ அந்த படம் இப்போ வரைக்கும் நிலுவையில தான் நின்றுகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சரி ஜானி டெப் கிட்ட நிறையா ரிக்வெஸ்ட்டும் வச்சு பார்த்தாங்க. பட் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவர் மேலே தப்பே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம அவரை ஃபயர் பண்ணனால இப்போ வரைக்கும் அந்த படத்தில் நடிக்காமல் இருக்காங்க. பட் இப்போதைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜானி டெப் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்லப்படுது. கிறிஸ்மஸ் கரோல் அப்படிங்கிற ஒரு மூவியில். இது வந்து த்ரில்லர் கோஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜானி டெப் அவர் கொடுத்த ரோலை கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணுவாப்புல. ஒரு சூப்பரான ஆக்டர். அவரை நிறையா கம்பெனி அவர் மேலே தப்பு இருக்கா இல்லையாங்கிறத யோசிக்காமல் அவரை ஃபயர் பண்ணி தப்பு பண்ணிட்டாரு. பட் இப்போதைக்கு ஜானி டெப் ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதுவும் ஒரு கோஸ்ட் த்ரில்லர் சம்மந்தப்பட்ட ஒரு மூவியில் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். பட் ஜானி டெப் திரும்பவும் பழைய படங்கள் எல்லாத்துலேயுமே நடிக்கணும். முக்கியமாக பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன் அந்த மூவியில் நடிச்சே ஆகணும். ஏன்னா அந்த மூவிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதில் வேற யாரும் நடித்தாலும் அந்த படம் ஓடாது கண்டிப்பாக. பட் நம்ம ஜானி டெப் ரிட்டர்ன் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் நம்ம ஜானி டெப் ரிட்டர்ன் ஆகி அந்த படங்களில் நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கிறிஸ்மஸ் கரோல் படத்தில் கண்டிப்பாக பாப்பி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.